எப்படி போட்டாலும் அடிக்கிறான். பஞ்சாப் இன்னைக்கு குட் ஜாப். நேத்து வந்து ஆர்சிபி எல்லாம் பேசுறாங்க மாதிரி. தோனி இருந்திருந்தா அந்த சிஎஸ்கே வேற. 200 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல நம்ம 230 அடிச்சாதான்டா ஜெயிக்க முடியும். 30 ரன் சேர்த்து அடிங்க. நானே அடிக்க மாட்டேன், நீ ஏன்டா போட்டு அடிக்கிறாங்கிற நிலைமையில தான் யாரே பேட்டிங் பண்றாரு. தோனி இல்லாததான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஜஸ்ட் 1500 வந்துச்சு, அவர் இருந்தா 8000 வரும். அவர் இருந்தாலும் பிடிக்கிற 2 பாலுக்கு 8000 கொடுக்க முடியாது இல்லையா? என்னோட சிஎஸ்கே யாரே நம்பி கிடையாது. தோனி இல்லாம எல்லாம் ஜெயிக்கல, தோனி இல்லாம எல்லாம் தோக்கல. அதெல்லாம் பார்ட் ஆஃப் தி கேம். சிஎஸ்கே ப்ரோ 5 கப்பு, இதெல்லாம் ஆர்சிபி கிட்ட இருக்கா? வெறும் 3 கப்பு வச்சுன்னு அவங்களால என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன வேணாலும் பேசலாம், நாங்க எந்த டீம் வேணாலும் அடிக்கலாம், யாரை வேணாலும் கலாய்க்கலாம். சும்மா போய் வாய் விட்டு 5 கப்புன்னா என்ன பண்றது? அவங்க லாலிபாப் சப்புன்றாங்க, என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. 19 வயசு பையன் உங்களுக்கு துட்டு அடிக்கிற அப்படி, கட்டார் முண்டார் அடிக்கிற அப்படி, சர்ஃப்ராஸ் கண் அடிக்கிற அப்படி பயங்கரமா செஞ்சுட்டாங்க இன்னைக்கு. நம்ம அது ஆர்சிபி தான் வேஸ்ட் ப்ரோ. ரால் பாட்டம் ப்ரோ ஒரு கப் அடிச்சு பேசுறாங்க ப்ரோ. அவங்க யாரு டாப் ப்ரோ? இங்க வா ப்ரோ. நல்லா ஆடின சாம் கர்னை வெளியே அனுப்பிட்டாங்க, ஜடேஜா வெளியே அனுப்பிட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற சென்னையில டாப் பாலுக்கு கை தட்டுறாங்க. தோனி இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கலாம். 200 மேல அடிச்சுட்டு பவர் பிளேலயே தோத்துட்டோம். அவன் 6 எல்லாம் அடிக்கல, அவன் அடிச்சே பாதி 4 தான் அடிச்சிருக்கான். 4 அடிச்ச கான்பிடன்ஸ் தான் அவன் 6 அடிக்கவே கொடுக்குதுன்னு வைங்களேன். தலை நிறைய மயிறு, உடம்பு பூரா வயிறு. நீங்க சூப்பரா ஆடினாரு ஐயரு. போன வருஷம் சுற்றி நின்று ஊரேன்னா இப்ப சுற்றி நின்று ஸ்கோரே போகுது ஃபுல்லா. இந்த வாட்டி கப் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா. ஆல்வேஸ் சிஎஸ்கே ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிஎஸ்கே தான் சார். பால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணி சார். ரொம்ப கொடுத்துருவாங்க, நல்ல டீம் தான். ஆக்சுவலா நம்ம 100ம் ராகுலும் எடுத்தோம், அவங்க ஸ்பின்னர்ஸ் எதுவுமே பண்ணல. நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு தோனி இல்லாத. தோனி நம்ம ரொம்ப டோட்டலி டிசப்பாயிண்டட். மாஸ்டர் இல்லாம பசங்க எப்படி படிக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி தோனி இல்லாம யாருமே வந்து ஃபீல்ட்ல அவங்களோட 100% எஃபர்ட் கொடுக்கறது இல்ல அப்படின்றது எனக்கு தோணுது. 2010ல இப்படிதான் ஆச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் 6 or 7 மேட்சஸோ தோத்துட்டு அப்புறமா தான் நம்ம ஃபைனல்ஸ்க்கு வந்து நம்ம மேட்ச் விட்டதே மேட் ஹென்ரி வந்து ஷார்ட்டா போட்டுட்டு ஜஸ்ட் ஷாட்ல கூட போட்டுருந்தா கூட டாப் பேஜ் விக்கெட் வந்திருக்கும். ஷார்ட்டா போட்டு கிட்டத்தட்ட எக்கானமி 15-14ல வச்சிருந்தான். அதனாலயும் ஒரு பர்சன்ட் தோத்துருக்கலாம்னு சொல்லலாம். அஜய் ஜடேஜா is one of the top most spinner in our team. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வரனாது அவர் இல்லாத ரொம்ப பெரிய நஷ்டம் நமக்கு. ஆக்சுவலி வந்து நம்ம பிட்ச்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். நீங்க வந்து பஞ்சாப் ஆடினது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற பிட்ச்ல ஆடின மாதிரி இருந்துச்சு. தோனி இருந்திருந்தா அந்த சிஎஸ்கே வேற. இங்க டாஸ் போடும்போது தோனி இல்லன்னு தெரியுது. டாஸ் ஜெயிக்க மாட்டேங்கிற அப்படி ருத்ராஜ் கைக்வாட். டாஸ் தோத்துட்ட நீ உன் டீம் கிட்ட சொல்லணும் இல்லையா? 200 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல நம்ம 230 அடிச்சாதான்டா ஜெயிக்க முடியும். 30 ரன் சேர்த்து அடிங்க. நானே அடிக்க மாட்டேன், நீ ஏன்டா போட்டு அடிக்கிறாங்கிற நிலைமையில தான் சாரே பேட்டிங் பண்றாரு. அவரே ரொட்டேட் பண்ணி தான் சின்ன பையன் 19 வயசு பையன் சீக்கா சொல்ற மாதிரி தில்லுக்கு துட்டு அடிக்கிற அப்படி, கரெக்டுங்களா? கட்டார் முண்டார் அஸ்வின் சொல்ற மாதிரி அடிக்கிற அப்படி, சர்ஃப்ராஸ் கண் அடிக்கிற அப்படி. வேற டீம்ல எல்லாம் வந்து சின்ன பசங்க எல்லாமே வளர்க்குறாங்க, பயங்கரமா செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம சென்னையை வந்து போன தடவை கேகேஆர் கூட ஒரு அடி வாங்கணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த 2 மேட்ச்னு வச்சுக்கலாம். ராஜஸ்தான் கூட வாங்கினதும், நம்ம ஹோம் கிரவுண்ட்ல பஞ்சாப் கூட வாங்கினதும், பிரசாந்த் வீருக்கு பதிலாக அகில் ஹுசைன் உள்ள கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சர்மாக்கு பதிலா டெவால் பிரவிஸ் உள்ள கொண்டு வரலாம். மேட் ஹென்ரிக்கு பதிலா வேற ஏதாவது பிளேயரை கொண்டு வரலாம். ஏன்னா வேற யாரும் இல்லை நம்மகிட்ட, அதனாலதான் இருக்கிற ஆளை வச்சு ஆடிட்டு இருக்கோம். நம்ம நேத்தன் எலிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொரு இன்ஜுரி பவுலர் தான் சைன் இன் பண்ணியிருக்கோம், ஸ்பென்சர் ஜான்சன். சார் இன்னைக்கு ஒருவருன்னு தெரியாது, அவர் ஆஸ்திரேலியால தான் இருக்கிறாரு. மேட்ச் ஆனா இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. சார் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி ஆஸ்திரேலியாவே உட்காந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம டீமா 2018ல பார்த்த சென்னை சூப்பர் கிங்ஸா, அகமதாபாத்ல கடைசி அடிச்சு ஜெயிப்போம் அப்படி இல்ல ஜடேஜா, அந்த சென்னை சூப்பர் கிங்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாம எந்த வருஷத்துல இருந்து கொண்டு போய் இதை வைக்கிறதுன்னு தெரியல. லாஸ்ட் இயர் சென்னை சூப்பர் கிங்ஸா இல்ல அதுக்கு முன்னாடி வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸா? ஒரு தடவை ஆப்ஷன் முடியும் போதும் சூப்பர்ரா நம்ம டீம் பரவாயில்ல, நம்ம ஆளுங்கெல்லாம் பழச போன வருஷம் குறை சொன்னோம், தீபக் கூட குறை சொன்னோம், திரிபாதி குறை சொன்னோம். இவங்க எல்லாம் சாம் கரனை நல்லா ஆடின சாம் கரனை வெளியே அனுப்பிட்டாங்க, ஜடேஜா வெளியே அனுப்பிட்டாங்க, உள்ள கொண்டு வந்தாங்க யாரையோ ஒண்ணுமே புரியல. சொல்லுவாங்களே சென்னை 28ல எப்படி போட்டாலும் அடிக்கிறான் தானே, அந்த மாதிரிதான் இன்னைக்கு பஞ்சாப் பேட்டிங் ஆடுறது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து லாஸ்ட் பால் வரைக்கும் பிரிச்சு மெஞ்சிட்டாங்க. நம்ம சென்னை பவுலிங் வந்து நைட்டு போயிட்டு அவங்க என்ன பேசுறான்னு தெரியல. டீம் மீட்டிங்ல டாட் பால் போட்டதை பற்றி மட்டும் தான் பேச முடியும். ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற சென்னையில டாட் பாலுக்கு கை தட்டுறாங்க. போட்டா போதுங்கிறாங்க, அடுத்த பால் 4 போகுது, டாட் பால் முடிஞ்சா அடுத்து 6 போகுது. வெளியே வந்துட்டாங்க, 10 பேர் வந்துட்டாங்க. 2வது ஓவர்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. தோனி ரொம்பவே மிஸ் பண்றோம். தோனி இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கலாம். 200 மேல அடிச்சுட்டு எங்கேயா தோக்க முடியுமா சொல்லுங்க? சரி தோக்கவனே வைங்க, 19வது ஓவர்ல தோக்கலாம் ப்ரோ மேட்ச. 12வது ஓவர்லயே தோக்க முடியுமா? 7வது ஓவர்ல தோக்க முடியுமா? பவர் பிளேலயே தோத்துட்டோம். ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் தான். அவன் 6 எல்லாம் அடிக்கல, அவன் அடிச்சே பாதி 4 தான் அடிச்சிருக்கான். அதுக்கு அந்த 4 அடிச்ச கான்பிடன்ஸ் தான் அவன் 6 அடிக்கவே கொடுக்குதுன்னு வைங்களேன். அவன் ஒழுங்கா அடிச்சு அவனை அடிக்க விடாம அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருந்தாலே 1-2 தான் போயிருக்கும். முடிஞ்ச 2 ஓடி இருப்பான், கரெக்டுங்களா? இன்னும் 2 தடுத்து இருக்கலாம் இல்லையா?
கேப்டன்சி மேலதானே தப்பு, பிளேயிங் 11 செலக்ட் பண்ணதுல தப்பு, பிளேயர்ஸ் மேல தப்பு இல்ல. நம்ம ஆள வச்சிருக்கோம், 25 பேர் இருக்காங்க, 25 பேர் இருக்காங்க, அதுல 3 பேர் இன்ஜுரி போயிருக்காங்க. 22 பேர்ல ஒரு 12 பேர் எடுக்க முடியாது விளையாடுறதுக்கு. ஆயுஷ் மாத்திரை இதே ஃபார்ம்ல இருந்தா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தேவையில்ல பிபி மாத்திரை. சிஎஸ்கே ஃபைனலுக்கு போனா நான் போறேன் வேளாங்கண்ணிக்கு யாத்திரை. பஞ்சாப் இன்னைக்கு குட் ஜாப். ஐயர் உண்மையிலேயே சூப்பரா ஆனாரு. அவருக்காக எங்க குரூப்ல ஒருத்தர் சூர்யான்ற உயிரே கொடுப்பான். தலை நிறைய மயிறு, உடம்பு பூரா வயிறு. இன்னைக்கு சூப்பரா ஆனாரு ஐயரு, அவருக்காக கொடுப்பாரு உயிர். சூர்யா உனக்காக தான் இது. இன்னும் 12 மேட்ச் இருக்கு. 12ல எப்படியும் ஒரு 7-8 மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்குவாங்க. போன வருஷம் சுற்றி நின்று ஊரேன்னா இப்ப சுற்றி நின்று ஸ்கோரே போகுது ஃபுல்லா. தோனி இல்லாததான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு என்ன கழுவி ஊத்துவாங்க, ஊத்துனாலும் பரவாயில்ல, அவர் இல்லாதது நல்லதுதான். ஏன்னா இருந்த டிக்கெட் ரேட் வந்து அப்படியே ட்ரிபிள் மடங்கு அதிகம் ஆயிரும். இப்ப ஜஸ்ட் 1500 வந்துச்சு, அவர் இருந்தா 8000 வரும். அவர் இருந்தாலும் பிடிக்கிற 2 பாலுக்கு 8000 கொடுக்க முடியாது இல்லையா. இன்னைக்கு மிஸ்கின் படம் மாதிரி மேட்ச் அப்படியே விறுவிறு போச்சு. அவங்களுதா இருக்கட்டும் நம்மளுதா இருக்கட்டும். சரி, நான் பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா மணிரத்னம் படம் மாதிரி ரொம்ப ஸ்லோவா போச்சு. ஒரு இன்டென்ட்டே இல்ல. உங்களுக்கு தேவை கண்டென்ட், எங்களுக்கு தேவை இன்டென்ட். வைத்தியனா கீழ் பாக்கும், பசங்களுக்கு வைத்தியனா இந்த சேப்பாக்கும். ஆக்ஷன்ல கண்டிப்பா யங்ஸ்டர் நம்பியே போயிட்டாங்க. நேத்தன் ஏலிஸ் இருந்திருந்தா சரியா போயிருக்கும். கண்டிப்பா ஸ்பென்சர் ஜான்சன் வந்தா ஓரளவுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு. யங்ஸ்டர்ஸ் நம்பலாம், ஸ்பார்க் இருக்குன்னு காட்டுவாங்க. சஞ்சு எதனா ஃபார்முக்கு வந்தா சரி. ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஜெயிச்சா வானத்துக்கும் பூமிக்கும் பறக்குவாங்க. அது வரைக்கும் நம்ம எதுவும் வாயை திறக்கூடாது. நம்ம ஜெயிச்சுட்டு பேசலாம் எதா இருந்தாலும். அம்மா போய் வாய் விட்டு 5 கப்புன்னா என்ன பண்றது? அவங்க லாலிபாப்ப சப்புன்றாங்க, என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. 5 கப்பு வச்சுன்னு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் இல்ல. 2 மேட்ச் தோத்துட்டோம். ஆர்சிபி வந்து பேசலாம், மும்பை பேசலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். சிஎஸ்கே ப்ரோ 5 கப்பு, CL T20 வர இருக்குது. CL T20 2 கப்பு. இதெல்லாம் ஆர்சிபி கிட்ட இருக்கா? இல்ல. ஆனா அவங்களால பேச முடியாது. வெறும் 3 கப்பு வச்சுன்னு அவங்களால என்ன பண்ண முடியும்? நாங்க 5 கப்பு வச்சிருக்கோம். நாங்க என்ன வேணாலும் பேசலாம். நாங்க எந்த டீமை வேணாலும் அடிக்கலாம், யார வேணாலும் கலாய்க்கலாம். ஏன்னா எங்க கிட்ட எல்லாமே இருக்கு. நாங்க எல்லாம் சாதிச்சிட்டோம். சிஎஸ்கே ஈக்குவலா யாருமே கிடையாது ப்ரோ. சிஎஸ்கே தான் ப்ரோ. சிஎஸ்கே தான் டாப், மிச்சம் எல்லாம் ராக் பாட்டம். என்னோட சிஎஸ்கே யாரே நம்பி கிடையாது. யார் இருந்தாலும் இல்லனாலும் ஜெயிக்கிறது தோக்குறதுல பார்ட் ஆஃப் தி கேம். அது தோனி இல்லாம எல்லாம் ஜெயிக்கல, தோனி இல்லாம எல்லாம் தோக்கல. அதுக்கு அந்த கான்செப்டே கிடையாது. யார் இல்லனாலும் இருந்தாலும் சிஎஸ்கே ஜெயிக்கும் தோக்கும், அதெல்லாம் பார்ட் ஆஃப் தி கேம். நேத்து வந்து ஆர்சிபி எல்லாம் பேசுறாங்க மாதிரி ப்ரோ. இன்னும் 18 வருஷம் ஆகும் ப்ரோ. அது ஆர்சிபி எல்லாம் வேஸ்ட் ப்ரோ, ராக் பாட்டம் ப்ரோ. ஒரு கப் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க ப்ரோ. அவங்க ஆர்சிபி எல்லாம் எப்படி ராக் பாட்டம்? எங்க கிட்ட எல்லாம் நிக்கவே முடியாது. நாங்கெல்லாம் டாப் அந்த லெவல்ல இருக்கோம். நாங்க யாரு டாப் ப்ரோ? இங்க வா ப்ரோ. யாரு டாப்? சிஎஸ்கே. நான் ப்ரோ அப்படி சொல்லிட்டேன். 2 மேட்ச் தோத்ததுக்காக இப்படி பேசுறீங்களே நீங்க. 2 மேட்ச் தோக்குற பத்தி கிடையாது. யாரு டாஸ் ஜெயிப்பாங்க பத்தி அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா டாஸ் ஜெயிச்சா the person who bats first, the person who bowls second is disadvantage because there's a bloody hell dew in the pitch. Why don't they keep the match in the daytime? Sir, dew sir, it's a dew factor. பாத்தீங்களா எவ்வளவு வாட்டி ரோப் எடுத்து போனாங்க. பால் கிரிப்பே இல்லைங்க. பால் ஸ்கிட் ஆகணும்னா சார், பால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணி சார். பால் ஸ்கிட் ஆகுது சார். கண்டிப்பா வந்து பால் ஹோல்ட் பண்ண முடியாது. ஹோல்ட் பண்ண முடியாது எப்படி பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க? when you can play daytime cricket in Dubai, in Saudi Arabia, in Abu Dhabi, why can't you play here? What's the problem? டஃபஸ்ட் டீமா இருக்குன்னு கேக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் அண்ட் as well as பஞ்சாப் கிங்ஸ். டஃப்பான டீம்னா எம்ஐ, பஞ்சாப், ஆர்சிபி. ராஜஸ்தானே உங்களுக்கு டஃபா தான் இருப்பாங்க. அதுல குழந்தைங்க தான் இருக்காங்க விளையாடுறதுக்கு. வைபவ் சூரியவன்சி, ஜெயிஸ்வால் அந்த மாதிரி சின்ன பசங்க தான் இருக்காங்க. அவங்களே உங்களுக்கு டஃபா இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. துருவ் ஜுரல்லாம் மும்பைலாம் வந்து ஆடினாங்கன்னா கண்டிப்பா 300 அடிச்சிருவாங்க. மும்பை இருக்காங்க, ஆர்சிபி டஃபா இருக்காங்க, RR எல்லாம் டஃபா இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ். RCB, CSK, Mumbai looks very good this year. எம்ஐ தான். எம்ஐயோட பேட்டிங் லைனப்ல இருந்து எல்லாம் bowling வந்து எல்லாமே சூப்பர். மேபி அவங்க இந்த வாட்டி கப் அடிச்சா இன்னும் சூப்பரா வரும். மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப். நிச்சயமா பஞ்சாப் கிங்ஸ் is a very good competitor. மும்பை டீம் சொல்லுவேன். மும்பை டீம் எப்பவுமே பஞ்சாப், மும்பை. மெயின் திங் இஸ் வெரி டஃப் டீம் ஃபார் தி சென்னை சூப்பர் கிங்ஸ். அந்த டெத் ஓவர்ஸ்ல ஃபீல் செட் கரெக்டா பண்ணிருக்காங்க. நம்ம கொடுத்துருவாங்க ப்ரோ. நல்ல டீம் தான். ரொம்ப சொதப்புற டீம்னா இல்ல, நல்ல டீம். அவர் இருந்து தோத்துந்தா கூட அவரால கூட முடியல, வேற எதுவும் பண்ண முடியும்ன்ற ஒரு தாட் ஒன்று வந்திருக்கும். இப்போ அவரும் இல்ல, அடுத்த மேட்ச் வருவாங்க. பவுலர்ஸ் நம்ம பிக் பண்ணல. தோனி இருந்தாலுமே நம்ம இந்த மேட்ச் கண்டிப்பா தோத்துதான் இருக்கும். ஒரு 210 டார்கெட்டை வந்து நம்ம சேஸ் பண்ண விடுறோம்னா அந்த அளவுக்கான பவுலர் நம்ம கிட்ட இல்ல. இப்போ நம்ம ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்துக்கிறோம்னா இன்ஜூரி பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இன்னொரு இன்ஜூரி பிளேயர் எடுக்கிறோம். இந்த ஆக்ஷன்ல எடுக்கும் போது ஆச்சு நம்ம பேட்ஸ்மேனை தவிர்த்து கொஞ்சமாச்சும் ஒரு நல்ல பவுலர்ஸ் எடுக்கிறோம். இப்போ ஆக்சுவலா நம்ம 100ம் ராகுலும் எடுத்தோம். அவங்க ஸ்பின்னர்ஸ் எதுவுமே பண்ணல. அவங்க எதுவுமே அவர் அட்டாக்கே கொடுக்கல. அவங்க பேட்ஸ்மேன் ரொம்ப பிறந்துட்டாங்க.
ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலர் ட்ராக் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நம்ம கிட்ட இல்ல அப்படின்ற பட்சத்துல ஒருத்தர் மேலாம் நம்பிக்கையும் வைக்க முடியாது. ருத்துவோட கேப்டன்சி ஒரு போன வருஷம் கர்ஸ் இன்ன வரைக்கும் நடந்துட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேப்டன்சியா இல்லாம ஒரு ஆக்சுவலா ஒரு பிளேயரா வந்து ஆடணும். கேப்டன்சி ஒரு சாம்சனா கொடுக்கணும். தோனி தான் கண்டிப்பா மேட்ச். தோனி எல்லாம் வேஸ்ட். ருத்ராஜ் இருக்காரு ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டாரு. தோனி வந்து ஜெயிச்சிரு கண்டிப்பா. ரொம்ப மிஸ் பண்றோம். தோனிக்கான மெயினா வந்தது. நல்ல டிஃபரன்ஸ் இருக்குது தோனி இல்லாதது. அட்லீஸ்ட் அவர் இருந்தா நம்ம வந்து ஒரு ஹோப்பாவது இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 16 ஓவர்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஒரு யூஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எப்படி நல்ல ரன் தாங்க. பட் நம்ம 200 அடிக்கிறோம்னா எதிரணி அதை விட அடிக்கிறாங்கல்ல. தோனி நம்ம ரொம்ப டோட்டலி டிசப்பாயிண்டட். பிளேயர்ஸ் யாருமே ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ஸ் கிடையாது. ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணோம். சிஎஸ்கே ரொம்ப வீக்கா இருக்கு. சோ சிஎஸ்கே ஸ்ட்ராங்கா தான் எல்லாருமே யாரும் டஃப்லாம் கிடையாது. ஃபீல்டிங் ரொம்ப போரா இருந்தது. ஸோ கரெக்டான பிளேஸ்மெண்ட் ஃபீல்டிங்ல இல்ல. அண்ட் நல்ல ஒரு எஃபெக்டிவான போலர்ஸ் இன்னும் கிடைக்கல. நாதல் லினேஷ்கான ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் வந்து டீம்ல ஜாயின் பண்ணல. ஸ்பென்சர் ஜான்சன் வந்தாருன்னா மேபி டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிச் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போலிங் பிச். ஸோ பேட்ஸ்மேன் நம்ம போலர்ஸை குறை சொல்ல முடியாது. பேட்ஸ்மேன் ரெண்டு டீமுமே 200+ அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி. பிச் நல்லா தான் இருக்கு. ஃபீல்டிங்க கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல வச்சிருந்தா சென்னை குட் பி பெட்டர். ஒரு மாஸ்டர் இல்லாம பசங்க எப்படி படிக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி தோனி இல்லாம யாருமே வந்து ஃபீல்டுல அவங்களோட 100% எஃபர்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ அவர் இருந்தாலும் ஒரு பாலுக்கும் கரெக்டான ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் இருப்பாரு. அந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான மேட்ச் வின்னிங் பாயிண்ட். கவர்மெண்ட் திசையில மட்டுமே 8 பவுண்டரி இன்னைக்கு விட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கரெக்டான பிளேஸ்மெண்ட் வச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 8 பவுண்டரின்றது நமக்கு 40+ ரன்ஸ். அந்த 40 ரன் சேவ் ஆயிருந்ததுன்னா மேட்ச் இன்னைக்கு வின் ஆயிருக்கும். பவுலிங் ஆக்ஷன்ல நல்லா பண்ணிருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம். பவுலிங்ஸ் இல்ல, நம்ம டெத் ஓவர் போட பவுலர்ஸ் யாருமே கிடையாது. இந்த வாட்டி கப் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆல்வேஸ் சிஎஸ்கே ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிஎஸ்கே தான் தருவாங்க. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல ஒரு திருப்தியா தான் வெளியே போறோம். தே கேன் சேஸ் அப் டு 200க்கு மேல வர முடியும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எம்எல் பிரின்ஸ் இல்ல, எம்எஸ் தோனி இல்ல, இருந்தா ஜெயிச்சிருக்கலாம். சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க நினைக்கிறேன். சிஎஸ்கே வந்து பவுலிங் வந்து கொஞ்சம் கேவலமா தான் போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுருந்தா ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் செம்மையா இருந்துச்சு. ஆயுஷ் மாத்திரை எல்லாம் செம்மையா இருந்தான். ஆனா இன்னும் கொஞ்சம் பேட்டிங் ஆடி இருந்தா ஒரு 230-235 வந்துதான் ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிட்டு நம்ம மேட்ச ஜெயிச்சிருக்கோம். நம்ம மேட்ச் விட்டதே மேட் ஹென்ரி வந்து ஷார்ட்டா போட்டு இருந்து ஜஸ்ட் ஷாட்ல கூட போட்டிருந்தா கூட டாப் பேஜ் ஆகி விக்கெட் வந்திருக்கும். ஷார்ட்டா போட்டு கிட்டத்தட்ட எக்கானமி 15-14ல வச்சிருந்தான். அதனாலயும் 1% தோத்துருக்கலாம்னு சொல்லலாம். மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் அச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் ப்ரோ. தூபே கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணாம அச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். Ajay Jala is one of the top most spinner in our team. Chennai Super Kings வரனாது. அவர் இல்லாத ரொம்ப பெரிய நஷ்டம் நமக்கு. இந்த லாஸ்ட் ஃபியூ பால்ஸ் பிவிகேஸ் அடிச்ச உடனே கொஞ்சம் இதுவாச்சு. பட் I'm happy with how. ரெவிஸ் இருந்தா ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கும். சஞ்சு அண்ட் ருத்து ஸ்ட்ரகிள். ஆக்சுவலி வந்து நம்ம பிச்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். நீங்க வந்து பஞ்சாப் ஆடினது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற பிச்ல ஆடின மாதிரி இருந்துச்சு. 190 பார் 210 ஈஸியா அடிக்கலாம். ஸோ பார்ல தான் அவங்க அடிச்சிருக்காங்க. ஐ திங்க் வி ஹேவ் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ்லேயே ஓடுறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இது ஒரு ரீபில்டிங் சீசன்ஸா இருக்கும்னு யோசிக்கிறோம். சிஎஸ்கே will come back again. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு நடந்திருக்குல்ல. சில மேட்சஸ்ல வந்து தொடர்ந்து அவங்க முன்னாடி தோத்துருப்பாங்க. பட் அப்புறமா இந்த செமி ஃபைனல்ஸ்லாம் வின் பண்ணி கப் நம்ம வின் பண்ணிருக்கோம். ஹோப்ஃபுல்லி லெட் அஸ் ஸ்டே பாசிட்டிவ். 2010ல இப்படிதான் ஆச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் 6 or 7 மேட்சஸோ தோத்துட்டு அப்புறமா தான் நம்ம ஃபைனல்ஸ்க்கு வந்து ஸ்கோர்ஸ் எல்லாம் இப்போ வந்து 220 அப்படின்னு போற ஆர் ஸ்கோரே 220 போறனால கஷ்டமா தான் இருக்கும். பட் அகைன் நெக்ஸ்ட் இயர் ரீபில்ட் பண்ணணும். மெகா ஆக்ஷன் வரைக்கும் நம்ம எப்படியாவது வந்து இந்த டீமை நம்ம க்ரூம் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் நமக்கு இப்படி அப்படிதான் போகும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடணும். அப்புறமா தான் நம்ம ஒரு என்ஜாயபிளா அந்த மேட்சை பார்க்க முடியும். ரொம்பவே டிசப்பாயிண்டடா இருக்கு. என்னன்னாக்கா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து தோனி இல்ல பிரவிஸ் யாராவது வந்திருந்தாங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் மேட்ச் வந்து பெட்டரா பண்ணிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ருத்ராஜோடைய கேப்டன்சிக்கு நம்ம தோனியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆக்ஷன்ல அதாவது போலர்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும். போன மேட்சோட இந்த மேட்ச் நம்மளுக்கு இருக்கு. போக போக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் நம்ம வந்து வின் பண்ணோம்னு நினைக்கிறோம் நாங்க.